7th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் டேர்ம் இயல் 2 கவிதை பேழை. அப்படியே நிற்கட்டும் அந்த மரம். ஊரின் வடகோடியில் அந்த மரம் 5 வயதில் பார்த்தபோதும் இப்படியே தான் இருந்தது. 50ஐ தாண்டி இன்றும் அப்படியே தான் தாத்தாவின் தாத்தா காலத்தில் நட்டு வளர்த்த மரமாம். அப்பா சொல்ல கேட்டிருக்கிறேன். பச்சை காய்கறிகள் நிறம் மாறி செங்காய் தோற்றம் கொண்டதுமே சிறுவர்கள் மனங்களில் பரவசம் பொங்கும். பளபளக்கும் பச்சை இலைகளிடையே கருநீல கோழி குண்டுகளாய் நாவற்பழங்கள் கிளைகளில் தொங்கும். பார்க்கும் போதே நாவில் நீரூறும். காக்கை, குருவி, மைனா, கிளிகள், இன்னும் பெயரறியா பறவைகளுடன் அணில்களும் காற்றும் முதிர்த்திடும். சுட்ட பழங்கள் பொறுக்க சிறுவர்கள் கூட்டம் அலைமோதும். வயது வந்த அக்காக்களுக்காய் கையில் பெட்டியுடன் ஓடி ஓடி பழம் பொறுக்கும் தங்கச்சிகள். இரவில் மெல்லிய நில ஒளியில் படையெடுத்து வரும் பழந்தின்னி வௌவால் கூட்டம். தோப்பு முழுக்க பரவி கிடக்கும் மரத்தின் குளிர்ந்த நிழலிலே கிளியாந்தட்டின் சுவாரஸ்யம். புளிய மிலாறுடன் அப்பா வரும் வரை நேற்று மதியம் நண்பர்களுடன் என் மகன் விளையாடியதும் அந்த மரத்தின் நிழலில் தானே. பெருவாழ்வு வாழ்ந்த மரம் நேற்றிரவு பேய்க்காற்றில் வேரோடு சாய்ந்து விட்டதாமே. விடிந்ததும் விடியாததுமாய் துஷ்டி கேட்கும் பதட்டத்தில் விரைந்து செல்கிறார் ஊர் மக்கள். குஞ்சு குழுவான்களோடு எனக்கு போக மனமில்லை. என்றும் என் மனவெளியில் அப்படியே நிற்கட்டும் அந்த மரம், குன்றுகளின் நடுவே மாமலை போல.